இவங்க எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இவங்க சீமந்தம், வளைகாப்புக்கெல்லாம் வந்து போமாட்டாங்க. என் ஃப்ளைட்டில் வந்து எனக்கு வந்து இப்போ பயம்னு சொல்லிட்டு போமாட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு ஏதோ ஒரு வீட்ல வந்து ஏதோ சம்பவம் நடந்ததுன்னு போமாட்டாங்க. இது மாரி ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் போய் உட்காருவாங்க டெல்லியில. அப்புறம் பேரம் பேசுவாங்க. இவங்கலாம் அரசியல் தான் பண்ணியிருக்காங்களே தவிர, ஆட்சி நடத்தவே இல்ல. தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் ரன்னிங் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி. இவங்க நடந்தது ஃபுல்லா வந்து ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்டா தான் நடத்தியிருக்காங்க தவிர, அட்மினிஸ்ட்ரேஷன்ல எதுவுமே பண்ணல. ஸோ, அதனால அந்த மாரி ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடா இருந்தது. அதனால நெறையா ஸ்கீம்ஸோ, இம்ப்ளிமென்டேஷனோ அந்த ஸ்கீம்ஸ மடைமாற்றி பண்ற விஷயத்துல நெறைய வுட்டுட்டான். அதனால தான் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வருது இங்க. மக்கள் அதிருப்தி வந்ததுக்கு ரீசனே அதுதான். அதெல்லாம் களைஞ்சு நம்ம தமிழ்நாடும் முன்னேறணும். அந்த இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9,00,000 10,00,000 கோடி இப்போ டெட் நம்ம கடன். அ இப்போ இங்க வருவாயே வந்து வரது வந்து குடியினாலயும், போதையினாலயும், அதுக்கப்புறம் இந்த கோயில்ல நடக்கிற கொள்ளையினாலயும், மத்த இதனால தான் இவங்க வந்து நடத்துறாங்க ஆட்சிய.